ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பாஸ்கா 3ஆம் வாரம் புதன்கிழமை. நற்செய்தி வாசகம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 வசனங்கள் 35 40 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனைக் கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வாழ்வு தரும் ஆண்டவரே, என் பசி தாகம் தீர்த்தவரே, உம்மை நாடி வருவோரே கைவிடாதீர் ஒரு நாளும், உம்மில் நம்பிக்கை கொண்டே நித்த வாழ்வு எனக்கே. என்னை அழைத்த தந்தையின் திருவுளம் நிறைவேற விண்ணகத்திலிருந்து வந்தீர் அன்பின் வழிகாட்ட. உம்மை நாடி வருவோரை புறக்கணிக்க மாட்டீர் நீர். உம்மில் ஓய்வு காண்போம் என்றுமே நாங்கள். வாழ்வு தரும் ஆண்டவரே, என் பசி தாகம் தீர்த்தவரே, உம்மை நாடி வருவோரே கைவிடாதே ஒரு நாளும், உம்மில் நம்பிக்கை கொண்டே நித்த வாழ்வு எனக்கே. எவரையும் இழக்காமல் காக்கும் உமது கிருபை, இறுதி நாளில் எழுப்புவீர் உம்மை நம்பியோரை. மகனை நோக்கி நம்புவோர் நிலை வாழ்வு பெறுவார். அன்பின் தந்தை அருளால் நித்தம் வாழ்வோம். வாழ்வு தரும் ஆண்டவரே, என் பசி தாகம் தீர்த்தவரே, உம்மை நாடி
என்றுமே